கொடுக்கப்பட்ட சொற்களின் ஒழுங்கமைப்பை ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையில் குறிப்பிட்டு சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 5 கொடுத்திருக்காங்க. 1 கிராடில், B கிரவுன், C கிராக்கரி, D கிராக்கர், 5 கிரவுட். கொடுத்திருக்க 5 வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் டிக்ஷனரியில ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே C தான். 5 லெட்டருமே C தான். செகண்ட் லெட்டர் பார்ப்போம், எல்லாமே R. தேர்ட் லெட்டர் பார்ப்போம், A இல்ல 2 A இருக்கு. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணலாம்? D ஃபோர்த் லெட்டர், D C. C தான். இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் C தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிராக்கர், செகண்ட் வேர்டு வந்து கிராடில், தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் பார்க்கலாம். பேலன்ஸ் ஃபுல்லாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி CRO மூணுமே O. ஃபோர்த் லெட்டர் W C W, ஃபோர்த் லெட்டர் C இருக்கு. தேர்ட் வேர்ட் கிராக்கரி, மீதமுள்ள 2 வேர்ட்ஸ் கிரவுன் கிரவுடு, ஃபோர்த் லெட்டர் ரெண்டுமே W. ஃபிஃப்த் லெட்டர் N D. D தான் ஃபர்ஸ்ட் வரும். நம்ம என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம்னா கிராக்கர், கிராடில், கிராக்கரி, கிரவுட், கிரவுட். என்ன ஆப்ஷன்ஸ் பார்ப்போம்? கிராக்கர் 1, கிராடில் 2, கிராக்கரி 3, கிரவுட் 4, கிரவுட் 5. ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து நமக்கு 4 வரணும். இந்த ஆப்ஷன் விட்டுறலாம். 4 1 ரெண்டுமே 1 தான். 3 ஆப்ஷன் சி நம்ம சூஸ் பண்ணிடலாம். 4 1 3 5 2. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி.